வாழ்த்துக்கள், சபையாருக்கு வாழ்த்துக்கள். இந்த ஆடியோ வீடியோ பண்ணுறவங்க, பாடுறவங்க, இசைக்கறி வாசிக்கிற எல்லாரும் உங்களுடைய இந்த ஊழியத்தில் உங்களுடைய பங்குக்காக நன்றி. இதுவரைக்கும் ஒரு 70க்கும் மேற்பட்ட சபைகளை பல இடங்களில் ஸ்தாபித்திருக்கிறோம். தாய் தகப்பன் இல்லாத 2000 பிள்ளைகளை வளர்த்திருக்கிறோம். இந்த செய்தி ஏறக்குறைய 12,000க்கு மேலான செய்திகளை இந்த யூடியூபில் பதிவேற்றம் செய்திருக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்காக நன்றி. அதை ஷூட் பண்ணுகிற, எடிட் பண்ணுகிற, அதை பல சேனலில் அனுப்புகிற எல்லாருக்காக நன்றி. ஒன்று தெரியும், ஆண்டவருக்காக செய்கிற எதுவுமே வாழ்க்கையில் வீணாய் போகாது. வேதம் சொல்கிறது, உங்கள் பிரயாசங்கள் விருதாவாக இராது என்று அறிந்து உடைய கிரியைகளில் எப்போதும் பேருளாக இருப்பீர்களாக. தொடர்ந்து ஜெபம் நடத்துகிற பிள்ளைகள், நான் இல்லாத நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிற எல்லா ஊழியர்களுக்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலே தொடர்ந்து இந்த வருகிற ஆண்டிலே அநேக ஜெபித்தீர்கள். இன்னும் ஏராளமான ஆத்துமாக்கள், அதிகமான திருமணங்கள், அதிகமான குழந்தை பிரதிஷ்டைகள், இன்னும் நற்காரியங்களை இந்த ஆலயத்தில் கர்த்தர் செய்ய நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு சொல்லுவோம், பெரிய காரியங்களை செய், இதிலும் பெரிதானவர்களை காண்பாய். ஆகாயில் சொன்னது போல இப்போது ஒன்றுமில்லாது இருக்கிறது, ஆனால் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் இருக்கிறார். அந்த ஆகாயில் வசனம் இருக்கிறது, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். அது ஆங்கிலத்தில் பெட்டர் தென் த பிகினிங்ஸ். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை பெட்டர் தென் யுவர் பிகினிங்ஸ். சொல்லுங்கள், என் ஆரம்பங்களை விட எங்கள் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெருசாக இருக்கும். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் எல்லாம் எடுத்துக்கொள்வோம். இந்த செய்தியை ஜெயந்தி அம்மா ஜெபிக்கும்போது முழு பிரசங்கத்தையும் அவங்க ஜெபத்தில் சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. அவங்க தான் அதிகாலையில் வந்தாங்க. இந்த முழு பிரசங்கத்தையும் அவர்கள் செய்தியிலே சொன்னார்கள். அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர். பல செய்திகள் ஆயத்தம் பண்ணினேன். இன்று மாலையும் ஒரு 25வது ஆண்டு விழா ஒரு சபையில் அவர் ரொம்ப நாள் கேட்டிருந்தார், பல வருடங்களாக கேட்டிருந்தார். எனவே அங்கும் ஒரு ஆண்டு விழாவில் பேச வேண்டும். பல செய்திகள் ஆயத்தம் பண்ணினேன். வருகிற 3 நாட்களிலும் பெங்களூரில் ஒரு மிகப்பெரிய சபை, 6 ஆராதனை ஒரே நாளில், 6 ஆராதனையில் பேசணும். தொடர்ந்து ஊழியர் கூட்டம், அதில் ஒரு 200-300 பேர் வருவாங்க.